நான் ரீசெண்டா மல்டிபிள் இயர் பியர்சிங்ஸ் பத்தி போட்ட இந்த வீடியோல எனக்கு காமனா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இயர் பியர்சிங் பண்ண அப்புறம் காதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பெயின் இல்லாத ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி கட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த மாதிரி வர கட்டி பேரு கீலாய்ட் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்கா ஒரு தழும்பு டிஷ்யூ. இந்த மாதிரி தழும்பு வர தன்மை வந்து மரபு சம்பந்தப்பட்டது. இந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு பகுதியிலயோ இல்ல காது பகுதியிலயோ என்ன அடிபட்டாலோ கிழிப்பட்டாலோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கார் வரலாம். ஸோ இதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தழும்புக்குள்ள ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது தான் இதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது வந்து 6லேருந்து 8 செஷன்ஸ் வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். யூஸ்வலா இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அது ஃபுல்லாவே கரைய வாய்ப்பு ஜாஸ்தி. சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கூட ஃபுல்லா கரையாம இருக்கலாம், இல்ல சில பேருக்கு திருப்பி வரலாம். அந்த மாதிரி வரவங்களுக்கு லேசர் மூலமாவோ இல்ல சர்ஜரி மூலமாவோ இதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அந்த எடுத்த இடத்துல திருப்பி ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா இது திரும்பி வரதுக்கான வாய்ப்பை நல்லாவே கம்மி பண்ணிடுறோம். இயர் பியர்சிங் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்து அதை பத்தி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே காமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் அதை பத்தி வீடியோ போடுறேன்.